வணக்கம். சிபி எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஆனந்த், திருப்பூர்ல இருந்துங்க. விஷயத்துக்கு நேரா வர்றேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இவங்க யாருக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாதா? உண்மை சொல்லுங்க. நாங்க என்ன ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எங்கிருந்து சார் வந்தீங்க நீங்கெல்லாம்? எங்களுக்காகத்தான் நீங்க 75 நாள் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? இதுவரைக்கும் தெரியலையா? தெரியறதுக்கு நீங்க முற்பட்டீங்களா? கவர்னர் போனாரே, பார்க்க முடிஞ்சுதா? அவர் வந்து ஏதாவது கிளியரான ஒரு விளக்கம் சொன்னாரா? என்ன நடந்துட்டு இருக்குதுன்னே 75 நாள் ஒரு ஸ்டேட்னுடைய சிஎம் ஹாஸ்பிட்டல் இருந்ததை என்ன ஏதுனே கண்டுக்காத இருக்கிற நீங்கெல்லாம் மனுஷங்களா சார்? மனுஷங்களா சார் நீங்க? இவ்வளவு தமிழக மக்கள் அத்தனை பேரும் பொங்கி எழுந்து இத்தனை கருத்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பதிவு வைக்கிறாங்க. எல்லா சோசியல் மீடியாவிலையும் உணர்ச்சி பூர்வமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நாதியே கிடையாதா? எங்களை கேட்கறக்கே ஆள் இல்லையா? எதுக்கு சார் நீங்களாம் எங்கிருந்து சார் வந்தீங்க? நாங்க இல்லாத, எங்களுக்காக இல்லாத நீங்க எல்லாம் எங்களுக்காகத்தான். நீங்க உங்களுக்காக நாங்க இல்ல. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லுங்க சார். தெரியாதா? நீங்களும் எல்லாருமே பணத்துக்கு விலை போயிட்டீங்களா? அந்த அம்மா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க சார் ஜெயலலிதா, இன்க்ளூடிங் இந்த அம்மாவும் சேர்ந்தா சம்பாரிச்சு வச்சிருந்தது சசிகலாவும். அவங்க இப்ப ஜெயில இருந்துட்டு இருக்காங்க. கண்ட்ரோலே பண்றாங்க சார். இது வந்து உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இத்தனை பேர் கெஞ்சறோம், கேட்கிறோம். ஏன் உங்களுக்கு காதல் இல்லையா? எல்லாரும் பணம் வாங்கிட்டீங்களா நீங்க? அப்படித்தான் எங்களுக்கு நினைக்க தோணுது. அது உண்மையா பொய்யாங்கிறது எல்லாம் எனக்கு நாங்க விளக்கவில்லை. நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். நீங்க வேற எதுக்காக இவங்களுக்கு அடிமை மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்க சார்? 7.5 கோடி 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்கிற தமிழகத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்றோம். நீங்க 122 எம்எல்ஏ சொல்றாங்கன்னு கேட்பீங்களா? அப்படின்னா எதுக்கு சார் நாங்க ஜனநாயக நாடு? நியாயமே இல்ல, சத்தியமா நியாயம் இல்ல. நீங்க பண்றது அத்தனையும் கேப் மாதிரித்தனம், திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம். உங்களுக்கு எதுவுமே நடக்கிறது எதுவுமே தெரியாதா? நாங்க சொல்லித்தான் தெரியணுமா? அத்தனையும் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டீங்கன்னு சத்தியமான கருத்து எல்லாத்திட்டையும் ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு வந்து ஜனநாயகம் இல்லது, பணநாயகம் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை மதிங்க. தமிழக மக்களுடைய அத்தனை கருத்தையும் அத்தனை பேரும் சொல்றதை கேளுங்க. 122 பேர் நியாயமான ஆளுங்களா சார்? சார், உங்களால நீங்க ஜனநாயக நாட்டில் ஒரு சீக்ரெட் போல் உங்களால நடத்த முடியாது. உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது தெரியாதா? எம்எல்ஏக்கள் எல்லாம் பயந்துட்டு ஓட்டு போடுறாங்களா, பணத்துக்காக ஓட்டு போடுறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. சோ நீங்க அவங்கள அப்படியே 122 பேர்த்த உங்களால சீக்ரெட் போல் வைக்க முடியுதா? உங்களால அசம்பிளியில சீக்ரெட் போல் வைக்க முடியுதா? அதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லாதவங்க நீங்க எதுக்கு சார் ஜனாதிபதி? நீங்க எதுக்கு சார் கவர்னர்? நீங்க எதுக்கு சார் பிரைம் மினிஸ்டர்? எங்களுக்கு நீங்க யாருமே வேண்டியதில்லை. அப்படி பார்த்தா தயவு செஞ்சு நீங்க எல்லாம் இருக்கிறது உண்மை. உங்களுக்கும் கொஞ்சம் நாட்டை காப்பாற்றணும்னு, நாட்டில் நல்லது நடக்கணும்னு சத்தியமான உணர்ச்சி இருக்குதுன்னா ஆட்சி கலைங்க சார். 1 வருஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க சார். நல்ல ஆட்சி நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். போதும் சார் எங்களுக்கு. காமராஜ் செத்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போயிட்டு இருக்குது. அவர் மட்டும் இல்ல, நாங்க இன்னும் கீழ்த்தரமான ஒரு ஸ்டேட்டா இருந்திருப்போம். அவர் போட்ட விதையினால நாங்க இன்னைக்கு ஓரளவுக்கு மனுஷன் இருக்கிறோம். அதை கடைசியா எங்களை மனுஷங்களே இல்லாத பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை கெடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. ஆட்சியை கடைச்சிட்டு நீங்க எல்லாம் உண்மையாலும் கொஞ்சோண்டு ஒரு 2% 3% நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கணும்னாலும் இந்த ஆட்சி கிடைச்சிட்டு எங்களுக்கு 1 வருஷம் கவர்னர் ஆட்சி கொடுங்க. நல்ல கவர்னரை போட்டு 1 வருஷம் கவர்னர் ஆட்சி கொடுங்க. நாங்க அதுக்குள்ள நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் எலெக்ஷன் வைங்க, நல்லா பண்ணி கொடுக்கிறோம். தயவு செஞ்சு எங்களுடைய உணர்ச்சிகளை இதுக்கு மேல சோதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலையும் ரைட் இல்ல. ஜனநாயக நாட்டில் நாங்க இருக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாத போச்சு. ஒரு அடிமை நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு சார் எனக்கு. எல்லாருமே தமிழக மக்கள் அத்தனை பேரும் ஒரு வெறியோடு இருக்கிறாங்க சார். போதுங்கிற அளவுக்கு எங்களை துன்பப்படுத்துறீங்க சார். தயவு செஞ்சு நாங்க எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க.